ஸோ இந்த உள்குத்து வந்து 2021 செயல்பட்டதா அது செப்பரேட் கேஸ். பட் இது எப்பயுமே இருந்திருக்கு, 2016லேயுமே இருந்திருக்கு. அதை தாண்டி மக்கள் வாக்களிக்கணும்னு இருக்குல்ல. இப்போ நான் வந்து காசு கொடுத்து ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்கிறத எப்பயுமே நம்புறது கிடையாது. காசுனால ஜாதினால நம்பர் காசு, ஜாதி, எம்எல்ஏ, சிஎம் கேண்டிடேட், ஆன்டிங் 15 காரணங்கள். அது எல்லாம் கியூமுலேட்டிவாக சேர்ந்தா ஒருத்தர் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது. சிஎம் கேண்டிடேட் சூப்பராக இருப்பாங்க, லோக்கல் கேண்டிடேட் மோசமாக இருப்பார். லோக்கல் கேண்டிடேட் தெய்வமாக இருப்பார், சிஎம் கேண்டிடேட் சுமாராக இருந்திருப்பார். அப்போ அந்த கட்சின்னு ஒன்று இருக்குது, அப்போ அதுக்கு போட்டியிட சின்னம் இருக்குது. நான் என் கட்சி போட்டிட்டா வேற, என் கூட்டணி கட்சி போட்டிட்டா வேற, என் எதிர்கட்சி போட்டிடுது, ஆனால் அவன் என் சொந்தக்காரன். இது மாதிரி 150 காம்ப்ளிகேஷன்ஸ் இங்கே உண்டு. வெறும் காசுனால ஜெயிச்சிட்டான் ஒருத்தன், வெறும் ஜாதினால ஜெயிச்சிட்டாங்கலாம் அது வந்து உடன்பாடு கிடையாது, அது பொய்யான தகவல். அப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து கோயில்பட்டியில் வந்து டிடிவி தினம் நின்னாரு. அங்கே வந்து முக்குளத்தூர் சமுதாயம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு பிரசன்ஸ் இருந்துச்சு. ஏன் தோத்தாரு? நான் பல முறை சொன்னேன். திரு சி வி சண்முகம் விழுப்புரத்தில் தோக்குறாரு 2021. அவர் வன்னியர், பாமக வன்னியர்களுக்கான கட்சின்னு சொல்லப்படுது, அவங்க கூட இருக்கிறாங்க. விழுப்புரம் வன்னியருடைய கோட்டை. அப்போ எங்க தோக்குறாரு? அப்போ சொந்த கட்சிக்காரங்களே மாட்டு சமூகத்தினர் வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஓஹோ, அப்போ நீங்க எல்லாம் கம்யூனலா ஒன்று சேர்றீங்க, அப்போ நாங்களும் கம்யூனலா ஒன்று சேருவோம், கட்சியா இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வேற வேற ஈக்குவல்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் தெரியாத கேள்விகள் பார்த்துங்க. அப்போ 2021 உள்குத்து இருந்திருக்கு, ஆமா ரைட், அதெல்லாம் குழப்பமே இல்லை. ஆனால் அந்த உள்குத்துக்கு அவங்க மட்டும் தான் காரணமாங்கிறத யோசிக்கணும்ல. நீங்க எப்படி ஒரு தடவை ஒரே ஒரு தப்பு நடந்துச்சுன்னா திரும்ப சசிகலா அவர்கள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு விட்டுலாங்க. திரும்ப சசிகலா தப்பு, திரு டிடிவி தப்பு, திரு ஓபிஎஸ் தப்பு, திரு செங்கோட்டையன் தப்பு, எல்லாருமே தப்பு, இவங்க ஒன்று மட்டும் சரி, அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம அதுதான் இந்த கிவ் அண்ட் டேக்குங்கிறது. ராஜேந்திரா சமரசம் என்பது தோல்வியின் அடையாளமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ராஜேந்திரத்தின் அடையாளமாக இருக்கலாம். அப்போ இவங்க வந்து ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்டு போனால் யாருக்கு நட்டம்? இப்போ தேவேந்திர பட்னவிஸ் வந்து நான் என்னை எப்படிங்க நீங்கள் துணை முதலமைச்சராக உட்கார சொல்லிங்க அப்படின்னு கட்சியிலிருந்து வெளியே போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பிஜேபிக்கு நட்டம், இவருக்கு நட்டம். 1.5 வருஷத்துல அவர் முதலமைச்சர் ஆயிட்டார் தம்பிங் மெஜாரிட்டியோட. யார்கிட்ட அவர் துணை முதலமைச்சராக இருந்தாரோ அவரை இப்போ துணை முதலமைச்சராகி உட்கார்ந்துருக்காரு. அப்போ பெனிஃபிட், அல்டிமேட் பெனிஃபிட் அவங்களுக்கு தானே. அஜித் பவார் வந்து 3 முறை சப்போர்ட் பண்ணி வெளியே போய் சப்போர்ட் பண்ணி வெளியே போய் அவர் எந்த கூட்டில் இருக்காருன்னு தெரியாது. சரத் பவார் நம்மளும் பாரு, அஜித் பவார் வேற ஒன்று சொல்வார். ஆனால் அல்டிமேட் கெயின் யாருக்கு? அவர் நீ துணை முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. அப்போ இதுதானே ராஜேந்திரம். உங்களுக்கு நீங்க நிதிஷ்குமார் எகைன், அவர் வந்து லாலு கூட கூட்டணி வச்சாலும் அவர் தான் சிஎம், பிஜேபி கூட்டணி அவர் தான் செய்யும். அல்டிமேட் கெயின் தானே. அப்ப நீ அதற்கான வழி பார்த்து எல்லாரையும் அரவணைச்சு போறதுக்கான வழியை பார்க்கணுமா? நீ போனா போய்க்கோ, நீ போனா போய்க்கோ, மாறி மாறி துரோகம் சொல்லி சொன்னா 2 பேர் சட்டை நாளுக்காகும்.